போயிடாதீங்க. 1991 விதியோட விளையாட்டால் அந்த வருஷம் 2 சம்பவங்கள் நடந்துச்சு. சச்சிரா ஹோண்டாவோட மரணம், அவனோட ஜனனம். ஊரே என்னை பார்த்து சிரிக்கும்போது என்னை பார்த்து சிரித்த ஒரே மெஷின். என்னடா ஐயாச்சாமி, மெஷின்னு சொல்லி பேரிச்சம்பளத்தை கொடுக்க வேண்டிய பழைய இரும்பை காட்டுற அப்படின்னு பார்க்குறீங்களா? வணக்கம், நான் டிலோ. இது என்னோட பயணம். ஒரு பையன் ஒரு பைக் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கால் பண்ணி விசாரிக்கிறான். இப்போ காலோட மற்ற சைடில் வந்த பதில் என்னென்னா, அந்த பைக்கை விற்றுட்டோம், இன்னொரு பைக் இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எப்படி ஒரு 2 வீக்ஸில் ரெடி ஆகிடும், இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுருந்து 2 வீக்ஸால் திருப்பி கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையனோட பதில் என்ன வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பதிலுக்கு அந்த பையன் இப்போ வந்து அந்த பைக்கை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்களோட பதில், வந்தால் பார்க்கலாம், பட் வாங்க மாட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல வந்து பார்க்குறேன்னு அடம் பிடிச்சி அட்ரஸ் வாங்கி போய் பார்த்தான். போய் பார்த்தது ஒரு இரும்பும் சில பிளாஸ்டிக் துண்டுகளும். அந்த பையன் வேற யாரும் இல்லை, நான் தான். அந்த பைக் அப்போ இருந்த நிலைமையில் அதை வேணான்னு சொல்கிறதுக்கு திவாகர் இருந்தும் எனக்கு என்னமோ மனசுக்குள்ளே அந்த பைக்கை ரொம்ப பிடிச்சி போச்சு. வாங்கி ஓடாட்டி கூட பரவாயில்ல, வாங்கி செஞ்சு வச்சுக்குவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நிறைய கனவு. சரியாக 2 வீக்ஸில் திருப்பி கால் பண்ணேன். பைக்கை செஞ்சு முடிச்சாச்சு, லைசன்ஸ் ரெனியூ பண்ண மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நானும் மயூரண்ணாவும் பைக்கில் போய் பார்த்தோம். சுமாராக இருந்துச்சு. ஒரு லைட் ப்ளூ பெயிண்ட் ஒன்று அடித்து வச்சுருந்தாங்க. நான் அதை பார்த்த விதத்துலேயே மயூரண்ணாவுக்கு விளங்கிருச்சு எனக்கு அந்த பைக்கை ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் விலையை பேசினோம். 70,000 சொன்னாங்க. என்னோடய பேங்க்கில் அந்த டைம் 60,000 தான் இருந்துச்சு. 60,000க்கு கேட்டேன். அந்த விலைக்கு தாரதாக இருந்தால் லைசன்ஸ் நம்மளே தான் ரெனியூ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இப்படின்னு பேசி 65,000க்கு அவங்களே லைசன்ஸ் ரெனியூவலும் செஞ்சு தர மாதிரி பேசிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் லைசன்ஸ் ரெனியூ பண்ணி வைப்பாங்க. நம்ம காசை கொடுத்தாச்சு, வாங்கிட்டு வர்றது தான் மிச்சம். அன்றைக்கி நைட் தூக்கமே இல்லை, அவ்வளோ க்யூரியஸ். காசு இன்னொரு 5,000க்கு வழி பார்க்கணும், சின்ன அமௌண்ட் ஏதாவது பண்ணிடலான்னு ஒரு தைரியம் இருந்துச்சு. ரொம்ப சின்ன சம்பளம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வேறு எதுக்காவது செலவு போய் மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து சேர்த்து 2 வருஷ போராட்டத்துக்கு பிறகு என்னோடய ரொம்ப நாள் ஆசை நிறைவேற நாள் விடிஞ்சிச்சு. வேலைக்கு போனேன். அன்றைக்கி ஈவினிங் 3 மணிக்கு பைக்கோட சொந்தக்காரர் கால் பண்ணி, இந்த பைக்குக்கு 16 வருஷமும் லைசன்ஸ் ரெனியூ பண்ணியில்ல, ரெனியூவலுக்கு ஒரு 16,000 போயிடுச்சு, உங்களுக்கு சொன்ன அமௌண்ட்டுக்கு எங்களால் தர முடியாது, சாரின்னு கையை விரிச்சிட்டாரு. சரி, அவர் எவ்வளோ எதிர்பார்க்குறாருன்னு கேட்டேன். 75,000ன்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் கோவம், நிறைய ஏமாற்றம். ஈவினிங் நேரில் வந்து பேசுகிறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. ஒருவேளை நம்ம வாங்கக்கூடாதுன்னு தான் இப்படிலாம் நடக்குதோன்னு யோசித்தேன். குழப்பத்தோடையே ஆஃப் ஆகிற டைமும் வந்துருச்சு. மயூரண்ணா வந்து அவரோட பைக்கில் பிக் பண்ணிக்கிட்டு பைக்கை வாங்க போனோம். போகிற வழியில் விஷயத்த சொன்னேன். அந்த டைம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக கை கொடுக்கும். உற்ற நேரத்தில் உயிர் கொடுப்பான் தோழன் அப்படி சொல்கிற மாதிரி என் கையில் ஒரு 10,000 இருக்குது. 70,000க்கு பேசி முடிக்க பார்ப்போம், யோசிக்காதீங்க, பார்த்துக்கலாம். அந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது தெரியுமா, அதுக்கு அங்கிட்டு பார்க்கவே தேவையில்லை. உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்து பார்த்துக்கலாம் மச்சான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டைம் அது எவ்வளோ தைரியமாக இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கும். சரின்னு கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்னமோ கதையெல்லாம் பேசி 70,000க்கு வாங்கிட்டோம். இதே வாங்கிட்டோண்டா, சொந்த காசில் சொந்தமாக பிடிச்ச பைக்கை வாங்கி அதில் உட்காந்து கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது காதில் கேட்ட சத்தம் இருக்கே சத்தம், அந்த டைம் மனசில் இருந்த சந்தோஷத்துக்கு வார்த்தையில் சொல்லவே முடியாது. பைக் பார்க்க போனது, வாங்கினது எதுவுமே வீட்டுக்கு தெரியாது. வீட்டுக்கு சர்ப்ரைஸாக கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நைட் 2 பைக்கில் சும்மா புட்டுன்னு வீட்டுக்கு கதவை தட்டி அம்மாவே டெலாவையும் கூப்பிட்டு காட்டினோம். முதல் ஒரு 2 நிமிஷம் ஃபுல் ஷொக்காகி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே பாராட்டு. கொஞ்ச நேரம் மயூரண்ணா இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். இதெல்லாம் இப்படி இருக்க ஒரு முக்கியமான விஷயம், பேர் மியூனிக். இந்த பேருக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓஎல் ஹிஸ்ட்ரி பாடம் படிக்கும்போது மியூனிக் ஒப்பந்தம்னு இங்கர்சால் சார் சொன்னார். யார் அவர்னு யோசிக்கிறீங்களா? யோசிப்பீங்க, ஏன்னா அந்த பேர் அப்படி. அவர் தான் என்னோடய ஹிஸ்ட்ரி வாத்தியார். அப்போ இருந்து மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு இந்த பேர் வைக்க ஒருத்தன் கிடைச்சான், வச்சுட்டேன். அவன்தான் இவன். யார்? ஹோண்டா சிஜி 125cc என்ஜின் கெப்பாசிட்டியில் வேறு லெவல் பவரை ஃபீல் பண்ண வச்சு என்னை சாச்சிட்டான். அடுத்த நாள் வெளிச்சத்தில் தான் பைக்கை சரியாக பார்த்தேன். ரிப்பேர்ஸ் வேலைகள் நிறைய இருந்துச்சு.
செஞ்சிடலாம், மைனர் ரிப்பேர்ஸ் தானேன்னு நினச்சேன். பட் அப்போது தான் எனக்கு புரிஞ்சுது என்னை ஏமாற்றி விற்றுட்டாங்கன்னு. பெரிய ஏமாற்றமாக இருக்கலை, ஏன்னா இதை வாங்கினது ஓடுற பர்பஸ் இல்லை, நம்ம வண்டியை நம்மளே செய்யணுன்றது தான். ஸோ என்னெல்லாம் செய்ய இருக்குன்னு லிஸ்ட் போட்டு அதை ப்ரையாரிட்டி வைஸ் ஷெடியூல் பண்ணேன். நான் நினச்சது என்னமோ மைனர் ரிப்பேர்ஸ் தான், பட் இருந்தது எல்லாமே மேஜர் ரிப்பேர்ஸ். என்ன ஆகுனாலும் செஞ்சு எடுக்கிறதுன்னு மனசுக்குள்ளே உறுதியாக இருந்தேன். அதனால பெருசாக வலிக்கலை. அப்புறம் ஏன் ராஜா கண்ணு கலங்குது? அது வலி வேறு டிபார்ட்மெண்ட். கண்ணு வேர்க்குது. ஆல்சோ இது 1991 வண்டி. அவனோட வயசுக்கு அவன் பிரச்சனை கொடுக்காடி தான் அதிசயம். அடுத்து வந்து 2 வருஷமும் கிடைக்கிற காசு எல்லாத்தையும் மியூனிக்கு போட்டு செலவழித்து இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ராஜா வீட்டு கண்ணு குட்டியாக நிற்கலாம். செய்யும்போது ஃபேஸ் பண்ண பெரிய ஸ்ட்ரகிள்னு கேட்டால் இதுக்கு பார்ட்ஸ் தேடுறது தான். மினுவாங்கூட, குருநாகலை, கேண்டி, மாவனில், பேர்வலை, இப்படி நிறைய இடத்துக்கு பார்ட்ஸ் தேடி அலைஞ்சேன். நிறைய கற்றுக்கிட்டேன். மெக்கானிசம் மட்டும் இல்லை, மனுஷங்களையும் தான். நிறைய ரிப்பேர்ஸ் நானே செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பேசிக்கான பைக், ஸோ வெரி சிம்பிள் மெக்கானிசம். நிறைய கராஜஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடச்சிச்சு. இன்னும் ரிப்பேர்ஸ் வந்தால் செய்கிறதுக்கான பொறுமையும் மனநிலையும் தந்திருக்கு. இப்போ என்னோடய லைஃப்பில் ஒரு ஸ்டோரியை உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபீல் ஆகுனாலும் கூட அது உண்மை இல்லை. சீனியர் மியூனிக் தான். அதுபடி பார்த்தா அவனோட லைஃப்பில் ஒரு ஸ்டோரி தான் டிலோ. ஒவ்வொரு பழைய பைக்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும், அதை தேடுங்க. அதில் நிறைய சுவாரஸ்யம் புதஞ்சு கிடக்கு. நம்ம பழைய வண்டிகளை காப்பாற்றாமல் போயிட்டா அந்த ஸ்டோரிஸும் அதோடய சேர்ந்து அழிஞ்சிரும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு காட்ட இல்லாமையே போயிடும். உங்களை மாதிரியே நானும் இன்னும் கற்றுக்க தெரிஞ்சிக்க காத்திருக்கிறேன்.